இந்த மிரட்டுறதோ, இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவதோ, இதோட நீங்க தவிர்க்கிறது நல்லது கண்டிப்பா. இன்னொரு முறை அது அப்படி நடந்துச்சுன்னா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் டைம் பாஸ் 360. வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி பாஸ். வீட்டு கிளப் இன்னைக்கான எபிசோட் செம சுவாரஸ்யமா போச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா போச்சு. நான் கூட நினைச்சேன் பார்வதி திவாகர் மட்டும்தான் பயங்கரமா வந்துட்டு திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமாதான் தெரியுது பார்வதி திவாகர் கமருதீன் இந்த கேங்க விட இந்த அன்பு கேங் இருக்காங்கள அவங்களதான் போட்டு பொல பொல பொலன்னு பொறந்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் எபிசோட்ல 3/4 மணி நேரம் அன்புக்கு அங்க போட்டு பொல பொலன்னு பொலந்தாரு. எனக்கு தெரிஞ்சு பார்வதியை சுத்தமா கண்டுக்கலன்னு தான் நினைக்கிறேன். எல்லாரையுமே வந்துட்டு ஓகே சூப்பரா பண்ணாரு. பார்வதிய மட்டும் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஆனா திவாகர வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் எழுப்பி பொல பொல பொடுறாரு பாவம் அந்த மனுஷன். மூஞ்சே அப்படியே போச்சு. இதுக்கப்புறம் திவாகர்லாம் பேசுவாரா என்னன்னு தெரியல. ஆனா திவாகருக்குமே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. திவாகர் இதுக்கு அப்புறமாச்சு எங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திவாகருக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. கமருதீனுக்குமே கொடுத்திருக்காரு. பார்வதியை கத்தக்கூடாதுன்னு சொன்னா தவிர்த்துட்டு வேற எதுவுமே கொடுக்கல. ஒரே ஒரு சின்ன மைனஸ் மட்டும்தான். பார்வதி மற்றும் கமருதீன் அவங்க ஆபாசமான சில விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க. அதை பத்தி அட்ரஸ் பண்ணிருக்கலாம். குழந்தைகள் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டாம் அப்படின்றதை சொல்லி இருக்கலாம். சோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதி பயங்கரமா கத்துறாங்க அப்படின்றதெல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டாரு. சரி ஓகே கொஞ்சம் விளாவறையா இன்னைக்கான எபிசோட்ஸ போய் பார்க்கலாமா. வெள்ளிக்கிழமை எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சாரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்துட்டு நம்மளுடைய விஜய் சேதுபதி மைக்க எடுத்துட்டு வந்துட்டாரு. ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டு வந்தாரு. ஸ்பீக்கர்ல வேற லெவல்ல வந்துட்டு பேச போறாரு அப்படின்றது வரும்போதே தெரிஞ்சிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பயங்கரமா கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. கேட்கவே முடியலல்ல. எரிச்சலா வருதுல்ல. சரி வாங்க முதல்ல வெள்ளிக்கிழமை எபிசோட பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுலயாவது திருந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம இன்னைக்கான எபிசோடுள்ள போலாம் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாரு. ஃப்ரைடே எபிசோட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வழக்கம் போல திவாகர் பார்வதி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திவாகர் மற்றும் பார்வதி இவங்க 2 பேருக்குமே எப்பவுமே வந்துட்டு நம்ம செய்யறதுதான் கரெக்ட், நம்ம கத்தி பேசுறதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாமினேஷனுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு பயங்கர தைரியசாலி மாதிரியும். பார்வதி எல்லாம் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்காக பயந்து ஒடுங்கினா. அத்தனை பேரும் அசிங்கமா திட்டினா. அவெல்லாம் பயப்படல திவாகருக்கு. மத்தவங்க தான் பயப்படுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச இதுக்கு அப்புறமா திவாகர் நாமினேஷனுக்கு வரதுக்கு செம்மையா பயப்படுவாரு. பார்வதி கமருதீன் எனக்கு தெரிஞ்சு கமருதீனா போய் பேசி இருப்பாரான்னு பார்த்தா தெரியல. மேபி பார்வதி செஞ்சிருக்கலாம். பிகாஸ் பார்வதியுடைய ஒரே டாக்டிஸ் இதான். வாரம் முழுக்க எல்லாரையும் சிங்கமா திட்டி சண்டை போடுறது. வெள்ளிக்கிழமை உட்கார்ந்து எல்லாரையுமே வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுறது. அந்த மாதிரிதான் பார்வதி கமருதீன் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்க்கு வந்துருக்காங்க. நல்ல பிரண்ட்ஸா இருப்போம். 2 பேரையுமே மாத்தி இன்னொருத்தருக்கு கேர் பண்ணிப்பாங்க. கலாயச்சிக்க கூடாது. லவ் கண்டென்ட் இருக்கக்கூடாது. திவாகர் கிட்ட எதை பத்தியுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கறாங்க. ரொம்ப ரெசல்யூஷன் நல்ல ரெசல்யூஷன் தான். ஆனா அது என்னது கேர்ஃப்ரீஸ் அதனா அதைத்தான அந்த அன்பு கேங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீ வந்துட்டு திவாகர் கிட்ட உன்ன கேர் பண்ண சொல்ற. இப்ப கமருதீன் கிட்டையும் கேர் பண்ண சொல்ற. அப்போ நீயும் ஒரு கேங் தான பார்வதி. சோ நீ மட்டும் கேங் வைக்காத மாதிரி அன்பு கேங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கியே அதுதான் இந்த இடத்துல காண்டு. சரி ஓகே இதுதான் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. நம்ம விஜய் சேதுபதி இன்னைக்கான எபிசோடுள்ள வந்தாரு. வந்த உடனே அந்த ஸ்பீக்கரை வச்சு பயங்கரமா கத்துன்னு கத்துறாரு. எல்லாரையுமே காரி துப்பாத குறைதான். வினோத், ரம்யா, திவாகரு, பார்வதி. ஆனா என் பார்வதி அதிகமா கேட்கவே இல்லை. ஒருவேளை பார்வதி பேசுறத நிறுத்திட்டா சுத்தமா வந்துட்டு ஷோ சுவாரஸ்யமே இல்லாம போயிடும் அப்படின்றதுக்காக பார்வதியை அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா கேட்ட மாதிரியே தெரியல. திவாகர காரி துப்புனாரு. ஏன் வினோத் ரம்யாவ கூட பயங்கரமா காரி துப்புனாரு. பார்வதி எவ்வளவோ விஷயங்களை பேசுனாங்க. எத்தனையோ பேர வாடா போடான்னு பேசுனாங்க. அந்த மாதிரி விஷயத்தை எதையுமே வந்துட்டு அவர் சுத்தமா அட்ரஸ் பண்ணவே இல்ல. ஜஸ்ட் திவாகர் மட்டும் பண்ணாரு. சோ பார்வதிய வந்துட்டு விஜய் சேதுபதிய பெம்பர் பண்றாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் ஆப்பாது உண்மையும் கூடதான். பார்வதி அமைதி ஆயிட்டாங்கன்னா ஷோ வந்துட்டு ரொம்ப காண்ட ஆயிடும். அட் சேம் டைம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் கத்துறேன்னு இப்ப சொல்லி விட்டார்ல. இதுக்கப்புறம் வர வாரம் ஃபுல்லா யாருமே கட்ட மாட்டாங்க. அப்புறம் எப்படிதான்யா ஷோ பாக்குறது அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இனிமே வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு ஷோவ சரியா ஹோஸ்ட் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். கத்துறேன்
கத்துறேன்றத வந்துட்டு அப்படி அட்ரஸ் பண்ணாம எல்லா விஷயத்துக்கும் கத்தாதீங்க, முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் கத்துங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். பொதுவா எல்லாத்தையுமே கத்துறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் யாருமே கத்தல அப்படின்னா எப்படிதான் ஷோவ பாக்கறது அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சுங்க. இது ஜஸ்ட் மை பர்சனல் ஒபினியன் மட்டும்தான். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்வை காலி பண்றாரு. ஏன் கத்துக்கிட்டே இருக்க? நீ பேசும்போது மத்தவங்க அமைதியா கேட்கணும்னு நினைக்கிறல, அப்ப முதல்ல நீ அமைதியா பேசுறியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாருக்கு முதல் செருப்படி. ரெண்டாவது திவாகருக்கு கொடுத்த செருப்படிகள் வந்துட்டு கணக்கே இல்லாம போய்கிட்டே இருந்துச்சு. நான் ஃபர் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்டா சொல்லட்டுமா? நீங்க வாய் பேசிட்டே இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி காதுலையும் கொஞ்சம் கேட்கவும் செய்யணும். சும்மா வாய் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ரீல்ஸ் மட்டுமே எடுக்க வரல. நீங்க ரீல்ஸ் எடுங்க, நான் அதை வேணான்னு சொல்லல. ஆனா அதுக்கு மட்டுமே இங்க வரல, புரியுதா? அதான் வெளியவே நாங்க எல்லாம் பாத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது சிறுபடி, நீ மட்டும்தான் இங்க தைரியசாலி, மத்தவங்க யாருமே தைரியசாலி இல்ல அப்படின்னும் பேசக்கூடாது. நீ தராதரம் பார்த்து இங்க பேசக்கூடாது. யாரையும் பேச விட மாட்டேன், நான் மட்டும்தான் பேசுவேன் கத்துவேன் அப்படின்னு இருக்கீங்க. உன்கிட்ட பேசுறதுக்கே பல பேர் அவாய்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. மத்தவங்க கிட்ட தராதரம் பத்தி பேச நீ யாரு? நீ எதுக்காக மத்தவங்களோட தராதரத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க? இப்படி ஆர்டர் வைஸ்ல திவாகர வந்துட்டு அடுக்கடுக்கா ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாரு. திவாகரால பேசவே முடியல. எப்பவுமே நம்ம திவாகர் பேசி மட்டும்தான் கேட்டிருப்போம். பட் ஆனா இந்த எபிசோட்ல விஜய் சேதுபதி பேசும்போது திவாகரால ஒண்ணுமே பேச முடியல. அந்த அளவுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி அடுக்கடுக்கா பேசிக்கிட்டே உட்கார்ந்துருந்தாரு. இது ஒவ்வொருத்தரையும் எழுந்து தனித்தனியா அட்ரஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா ஒரு 4 பேரை மட்டும் லைனா அட்ரஸ் பண்ணிட்டு விட்டாரு. ஜெப்ஜேவ கேட்டாரு, அதை என்ன நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன், இப்படிதான் இருக்க போறேனா சொல்லு, இப்பவே கதவு திறக்குறேன், வெளியே வந்துரு அப்படின்னு எப்ஜேக்கு ஒரு செருப்படி. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா நம்ம ரம்யாவை கூப்பிட்டு எழுப்பிட்டாரு. ரம்யாவை நிறைய நேரமா வச்சு செஞ்சுட்டாரு. அதாவது ரம்யா, நீங்க வந்துட்டு எப்படி பாஷா ரேஞ்சிங் பண்ணீங்க? ஒரு பெரிய ரவுடி மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏன் தைரியமா பேசல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ரம்யாவுக்கு. அப்புறம் கலை நீங்க பேசும்போது நாங்க எவ்வளவுதான் பீ போடுறது இத்தனை சீசன்ல? இந்த சீசன்ல தான் அதுவும் நீங்க பேசுனதுக்கு தான் நாங்க அதிகமா பீ போட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் பீப்புன்னு நாங்களும் எவ்வளவுதான் பீ போட்டுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கலையையும் பயங்கரமா வந்துட்டு கத்துன்னு கத்தி விட்டாரு. நான் யாருன்னு தெரியுமா வெளிய? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு வெளிய? நான் எப்படி பேசுவோம் தெரியுமா உங்களுக்கு? அப்ப நான் உங்களை வெளிய மட்டுமே பாத்துக்கறேன், உள்ள எதுக்காக பாரக்கணும் அப்படின்னு ரம்யாவை பார்த்து. ரம்யா கிட்டையும் மறுபடியும் சரி எரிச்சலா இருக்குங்க. நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. கத்திக்கிட்டே இருக்கீங்க, தாங்க முடியல, காது வலிக்குது, அவ்வளவு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பா நான் ஒரு போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஆடு விட்டாரு. சரி, ஆட்ல வந்துட்டு பார்த்தா கலை சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கனி அண்ட் சபரி வந்துட்டு ரம்யாவ பார்த்து இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, பெருசா யோசிக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பார்வதியும் வந்துட்டு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆடு முடிஞ்சு வந்த உடனே டைரக்டா ஃபர்ஸ்ட் கலையை எழுப்பி, கலை, நான் வந்துட்டு நீங்க பீப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் அட்ரஸ் பண்றேன். நீங்க வந்துட்டு அதை வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல நீ பீ பேசுறது தப்பு, அதை நான் அட்ரஸ் பண்ணி உன்கிட்ட பேசுறேன், அதுக்கு சிரிக்கிறதும் தப்பு. இன்னொருத்தங்க கிட்ட மறுபடியும் அதை அட்ரஸ் பண்றேன், அதுக்கும் சிரிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்படி எத்தனை வாதான் தப்பு பண்ணிட்டு இருப்பேன்னு கலைய மறுபடியும் வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கனியன் சபரி இவங்க 2 பேருமே நான் ரம்யாவுக்கு அவங்களோட தப்ப வந்து திருத்திக்கிறதுக்காக நான் வந்து சின்னதா ஹிண்ட் கொடுக்கறேன், நீ வந்துட்டு ஒன்னும் பெருசா யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கனி அண்ட் சபரிக்கு மறுபடியும் வந்துட்டு ரிவீட். பார்வதி அதே மாதிரிதான் பேசும்பொழுது வந்துட்டு அந்த இடத்துல சிரிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. சோ அதுக்கு பார்வதிக்குமே வந்துட்டு, பார்வதி சும்மா இதை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, ஒத்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்வதிக்கு ஒரு ரோஸ்ட். சோ பிரவீன் மற்றும் திவாகர் இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. சோ திவாகருக்கு கொஞ்சம் பாராட்டுகள் மற்றும் கொஞ்சம் திட்டம் கொடுக்கப்பட்டது. சோ முதல்ல வந்துட்டு திவாகர் கிட்ட நீங்க சட்டைய போட சொன்னீங்கல்ல, சோ இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்ட்ட போய் சட்டைய போட சொன்னீங்கன்ற கேள்வி பிரவீன் கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அதே பிரவீன் கிட்ட திவாகர பத்தி சொல்லி திவாகர் கிட்ட பிரவீனை பத்தி அவரு 10 முறை கூப்பிட்டாரு. பிக் பாஸ் கூப்பிடும் போது நீ வந்து ரீல்ஸ் பண்றத விட்டு வரணுமா, இல்ல நீ ரீல்ஸ் முடிச்சிட்டு வர வரைக்கும் பிக் பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி திவாகர் கிட்ட கேட்ட கேள்விக்கு திவாகருக்கு ஏற்கனவே அந்த ஆள் வந்துட்டு மூஞ்சில கரிய பூசுன மாதிரி ஆயிடுச்சு. நாரா கிழிச்சு தொங்க விட்டாப்பல. மறுபடியும் அப்பப்ப போய் திவாகர வந்துட்டு
சீண்டிக்கிட்டே உட்கார்ந்தா பாவம். அந்த ஆள அழுதிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்து. சோ அந்த அளவுக்கு பயங்கரமா திவாக இருக்கு ரிவீட்டு. பிரவீனையும் கேட்டுட்டாரு. நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சட்டைய கேட்டுனா கேட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனையும் கேட்டாரு. அதுக்கு அப்புறமாதான் கனியை எழுப்பி விட்டாரு. கனி நீங்க வந்துட்டு சட்டை இல்லைன்னு சொன்னீங்க. சோ இதே மாதிரி எத்தனை பேர் அட்ரஸ் பண்ணிருக்கீங்க நாங்க வரவேற்கிறோம் கனி அதை. ஆனா திவாகர பண்ண மாதிரி வேற யாரிட்டையும் பண்ணது இல்லையா? எப்ஜே போடாம சுத்தி இருந்திருக்காரு. தீபாவளி அன்னைக்கு நிறைய பேர் குளிக்கிறேன்ற பேர்ல சுத்திருந்தாங்க. அப்ப உங்களுக்கு அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கனிய கேட்டது. நீங்க பண்ணுங்க கனி, நான் வேணான்னு சொல்ல நீங்க கேக்கறது கரெக்ட். உங்களுக்கு அங்கம்படவிழா ஃபீல் ஆகுது கரெக்ட். ஆனா அதை எல்லார்கிட்டயுமே சமமா கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட கேட்டுட்டு மீன் சாரி, உங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட கேட்டுட்டு புடிச்சவங்க கிட்ட கேட்காம விடுறதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கனிக்கு ரோஸ்ட். அட் த சேம் டைம் திவாகரையும் வந்துட்டு செருப்பால் அடிச்சிட்டா போல. சரி திவாகர், அதுக்கு நீங்க ஒரு பதில் சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டு திவாகருக்கும் செருப்படி. அதாவது எப்ஜேவும் கனியும் கட்டி பிடிக்கிறது பாக்கறது உங்களுக்கு அருவருப்பா இருக்கு. சோ இதான் உன் தராதரமா அவங்க 2 பேரு? அதாவது அவங்க கேட்ட கேள்விக்கும் நீ கொடுத்த பதிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி திவாகருக்கும் பயங்கரமான செருப்படி. எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட்ல முழுக்க முழுக்க திவாகருக்கு பயங்கரமான சிறுபடி. அண்ட் ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா அந்த அன்பு கேங்குக்கு சரியான சிறுபடி. பிகாஸ் ஆப் இதுக்கப்புறமா கேங்கா விளையாட கூடாது அப்படின்றதுல வந்துட்டு ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காரு போல நம்முடைய விஜய் சேதுபதி. சோ இதுக்கப்புறம் எவனும் கேங்கா விளையாடக்கூடாது, அதுக்கான இந்த எபிசோட நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அந்த கேங்க புடிச்சு செய்யறாரு. ஒருத்தனுக்கு 10 பேர் நாமினேட் பண்றீங்க. ஐயோ, ஆனா இதை ஏத்துக்கவே முடியல. ஆமா, 10 பேர் நாமினேட் பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா அந்த வாரம் முழுக்க முழுக்க வந்துட்டு கமருதீன் எல்லாருமே அடிக்கிற மாதிரி போனாரு. அசிங்கமா பேசினாரு. ரொம்ப பயமான ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய இருந்துச்சு. எல்லாரு கிட்டையுமே கையை ஈந்திட்டு போறது, அசிங்கமா பேசுறது. கிட்டத்தட்ட அவருமே அப்படிதான பேசினாரு. சுபிக்ஷா கிட்ட நீ எங்க இருந்து வந்துருக்கன்னு தெரியுது, இது உன் தராதத்தை காட்டுது, நீ வந்திருக்க இடத்தை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் மேலதான பேசினாரு. அப்ப மட்டும் விஜய் சேதுபதி என்ன எங்கேயாவது சுற்றலா போயிருந்தாரா? அப்ப கேட்காம இப்ப மட்டும் வந்து கேட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதிக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா திவாகர் தான் வந்து ரொம்ப ஈஸியான இது போல, அதனால வந்துட்டு டார்கெட் போல. அதனால திவாகர் மட்டும் திட்டிட்டு அந்த டைம்ல வந்துட்டு நம்ம கமருதீன் அட்ரஸ் பண்ண மறந்துட்டாரோ என்னவோ. சோ அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா கமருதீனுக்கு அபிஷேக் வேற. இந்த வாரம் முழுக்க நீங்க ஒன்னும் பெருசா எதுவும் பண்ணல, அதனால உங்ககிட்ட எனக்கு சொல்றதுக்கு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த 10 பேரு ஒரே ஆள வந்துட்டு நாமினேட் பண்ணதாயா செய்வாங்க? பைத்தியமாயானி அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பொம்பளை பார்வதின்ற ஒரு பொம்பளை சுத்தி இருக்க எல்லாரு கிட்டையுமே வந்துட்டு சண்டை வச்சிட்டே இருக்கு. சோ சண்டை வலிச்சவங்க அவ்வளோதான் நாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பின்ன பார்வதி ரொம்ப நல்லவ நாமினேட் பண்ணாம போயிட்டா இருப்பாங்க. இந்த விஷயத்துல வந்துட்டு விஜய் சேதுபதி ஒன்னும் அந்த அளவுக்கு அறிவுபூர்வமா பேசுன மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிதான் தோணுது. ஆப்கோர்ஸ் பார்வதியும் பாத்தீங்கன்னா எப்பவுமே சபரிய சொல்லுவாங்க, கனி கேங்க சொல்லுவாங்க, அப்படிதான பண்ணுவாங்க. சோ அப்ப ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அந்த மாதிரிதான பண்ணுவாங்க. இந்த பக்கம் அன்பு கேங்க எந்த அளவுக்கு எச்சரிச்சாரோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு பார்வதி, கமருதீன் மற்றும் திவாகர் இந்த கேங்கையும் எச்சரிக்கணும். அதை செய்ய மறந்துட்டு நீ அந்த கேங்க மட்டும் எச்சரிச்சா என்ன அர்த்தம்? சோ அப்ப ஆள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீயும் வந்துட்டு ஆள் பார்த்துதான் அந்த கேங்க எச்சரிக்கிற. இந்த கேங்க விட்டுற இதுங்க மூணுமே வந்துட்டு கேங்காதான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி இதுக்கப்புறம் வரும்போது அதை எச்சரிக்கிறாரோ என்னவோ தெரியல. தென் மறுபடியும் வந்துட்டு ஆட் பிரேக்ல வந்துட்டு பார்வதி அண்ட் கமருதீன் திவாகர் டாக். திவாகர் வந்துட்டு அவரோட சைடுல இருக்க நியாயத்தை பேசுறாரு. இல்ல அவங்க பண்ணதெல்லாம் மறைச்சுடுறாங்க, நான் பண்ணத மட்டும் இங்க ஹைலைட் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பவும் திவாகர் அவர் பண்ணத தப்புன்னு ஒத்துக்காம ஜஸ்டிஃபை பண்ண பார்க்கறாரு. நல்ல வேலை பார்வதி சொல்லிட்டாங்க அண்ணே, இப்பவும் நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்காம நீ அதை வந்து நியாயப்படுத்த பாரக்குற. ஆனா நீ பேசுன வார்த்தை ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தை. ஏன் பார்வதி? தெரியாமதான் கேக்குறேன். உனக்கு அது அப்ப தெரியலையா? அப்ப நீ வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப வந்து தப்புன்னு சொல்ற. ஏன் நொட்டறதுக்கா? நீ அப்பவே சொல்லிருக்கலாம்ல. இல்ல திவாகரனே, நீ பேசுன வார்த்தை தப்புனேன்ட்டு அப்ப வந்துட்டு தப்புல்லாம் கிடையாது, எல்லாமே வார்த்தைய விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திவாகர தூண்டிவிட்ட. இப்ப வந்துட்டு இல்லன்னே தப்புனே அப்படின்னு சொல்றப்ப எத்தனையோ எச்ச பசங்களை பார்த்துருக்கேன்பா. பார்வதி மாதிரி ஒரு ஆளால பார்த்திருக்கவே முடியாது. சரி, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கலையை வந்துட்டு எவிட் பண்ணிட்டாரு. அதாவது நாளைக்கு வரைக்கும் எல்லாம்
எடுத்துட்டு போக முடியாது. இன்னைக்கே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கலைய வந்துட்டு எபிக் பண்ணிவிட்டாரு. கலையரசனும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாதான் வந்தாரு. பிகாஸ் அவருக்கு உடல்நிலை சரியில்ல போல இருக்கு. வைஃபையும் பசங்களையும் போய் பார்க்கணும் போல இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 1.5 வருஷம் கழிச்சுதான் மறுபடியும் வந்து சேர்ந்துருக்காரு. சோ அதனால வந்துட்டு ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு போல. ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ன சொல்றது அத பெருசாவே எடுத்துக்கல. அவரு அழுவும் செய்யல எதுவும் செய்யல ட்ரமாட்டிக்கா எதுவும் செய்யாம ரொம்ப ஜாலியா பிக் பாஸ் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் கலை அவர்கள் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் உள்ள போயிட்டு எப்ஜேக்கு ஒரு வார்னிங். எப்ஜே இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்க மத்தவங்களுக்கு த்ரெட்டனிங் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அடுத்த வாரம் வந்துட்டு அங்க இருக்க மாட்டீங்க. இங்க என் கூட தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்ஜேக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு பிக் பாஸ் அவர்கள் இன்னைக்கான சாரி விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கான எபிசோட முடிச்சாரு. சோ இதான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள். சோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து